திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. மதிமுக தலைமை அலுவலகத்தில் உயர்நிலை குழு கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இன்றைய கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆலோசிக்கப்படும், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், நாளை பொதுக்குழு என்னெல்லாம் அறிவிப்பாங்க? சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகத்துல மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த கூட்டம் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, மதிமுக யாருடைய கூட்டணியில அங்கம் வைக்க போகிறார்கள் என்ற ஒரு முடிவை வைகோ அவர்கள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இதற்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பின் போதும் கூட உயர்நிலை கூட்டத்தை கூட்டி இதன் பிறகாக எந்த கூட்டணியில அங்கம் வைக்க போகிறோம் என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் உட்பட உயர்நிலை குழு நிர்வாகிகள் 18 பேர் இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. கடந்த 2017 இருந்து சுமார் 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில மதிமுக நீடித்து வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவது தொடர்பாக ஒரு முடிவு என்பது எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சமீப காலமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருந்து வந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைய ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பா இன்றைய ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள், என்னென்ன தீர்மானங்கள் விதிக்கு போட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் இதில் விவாதிக்கப்படுவதாக தகவல்கள் இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழுல நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானங்கள் குறித்தும், தீர்மானங்களை வாசிப்பது குறித்தும், திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கலாமா அல்லது விலகலாமா என்பது குறித்தும் இந்த உயர்நிலை கூட்டத்துல விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் இருக்கிறது. குறிப்பா திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல மதிமுக 4 தொகுதிகள்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அதுல 2 தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. கடையநல்லூர்ல இருந்து ராஜேந்திரனும், சீர்காழியில் இருந்து செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் கூட உதயசூரியன் சின்னத்தில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதால அவர்கள் இருவருமே திமுக எம்எல்ஏக்களாகத்தான் கருதப்படுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில மதிமுக தாவேக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய பட்சத்துல, தாவேக கூட்டணிக்கு செல்லக்கூடிய பட்சத்துல இந்த இருவரும் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. ஆனால் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்துல சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் வரவில்லை என்பது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கடையநல்லூரை சேர்ந்த ராஜேந்திரன் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். எனவே அவரது நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தற்போதைய நிலையில மதிமுக தாவேக கூட்டணியில இணையும் பட்சத்துல திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கடையநல்லூர் ராஜேந்திரன் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சீர்காழி எம்எல்ஏ செந்தில்வேலனுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நேரடியாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல நேரில் சந்தித்து பேசியிருந்தார். அதே போல் வைகோவும் கூட தலைமைச் செயலகம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு நேரில் சென்று முதலமைச்சரை சந்தித்திருந்தார். இடைப்பட்ட காலகட்டத்துல மதிமுகவுடைய மற்றொரு வைகோவுடைய மகனாக இருக்கக்கூடிய மதிமுகவுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ தொடர்ச்சியா தாவேகாவுடைய ஆட்சி குறித்தும் முதலமைச்சர் விஜய் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பாசிட்டிவான முறையில பேசி வந்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் மதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க இருக்கிறாங்க என்பது தொடர்பான அறிவிப்பு நாளைய தினம் வெளியாக இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. மதிமுக தாவேகா கூட்டணியில் இணையக்கூடிய பட்சத்துல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாராக கடையநல்லூர் ராஜேந்திரன் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.